இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா Honda Hornet 2.0 இந்த பைக் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சமீபத்தில் இப்போ தான் லான்ச் ஆச்சு. இந்த வீடியோவில் வந்து நான் அதோட ஸ்பெக்ஸை பற்றியோ அதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் பற்றி நான் வந்து அதிகம் பேச போகிறதில்ல. நிறைய பேர் வீடியோ பார்த்துருப்பீங்க. அதாவது இந்த பைக்கில் இந்த ஸ்பெக்ஸ் இருக்குது, இந்த விஷயங்கள்லாம் இருக்குது, முன்னாடி இப்படி இருந்தது, இப்போ வந்து இவ்வளோ விஷயங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றது எல்லாமே வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். இதில் இருக்கக்கூடிய அட்ராக்டிவான ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்குவோம். நான் இதில் இருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸ் பற்றியும் நான் பேசலை. ஒரு 5 ஃபீச்சர்ஸ் எனக்கு பார்த்து ரொம்ப பிடிச்சி போன ஃபீச்சர்ஸ் அப்படின்ற மட்டும் நான் பேச போகிறேன். ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பைக்கோடைய பவர் அப்படின்றது வந்து அதிகமாக இருக்குது. முன்னாடி வந்து 15 PS பவர் இருந்தது வந்து இப்போ 17 PS பவருக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் இந்த பைக்கோடைய சிசி, அதாவது கியூபிக் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 160லேருந்து 185 சிசிக்கு வந்து இப்போ கொண்டு வந்திருக்காங்க. 185 சிசி அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 200 சிசிக்கு ஒரு 15 சிசி தான் கம்மி அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. 185 சிசி இருந்தாலும் இது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர் அப்படின்றது வந்து ஒரு 17 PS பவரும் 16 Nm டார்க்குமே ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓரளவுக்கு ஆவரேஜான பவர். ஆனால் இந்த பைக் செக்மெண்ட்லேயே இருக்கக்கூடிய பைக்ஸில் பார்த்தீங்கன்னா 180 சிசி பைக் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது போட்டி போடுறதுக்கு ஓரளவு தகுதியான பைக் தான். ஏன்னா எல்லா பைக்ஸுமே வந்து ஓவராலாக இதே அளவு பவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ ஒரு பைக்கோடைய பவர்னு பார்க்குறப்ப நல்லாயிருக்கு. ஒரு ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியல, ரொம்ப ஆவரேஜ்னு சொல்ல முடியாது, மாடரேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ நம்ம பார்க்க ஒரு ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா சஸ்பென்ஷன். யூஸ்வலாக இந்த பைக்ஸில் வந்து கன்வென்ஷனல் ஃபோக்ஸ், அதாவது நார்மல் டெலஸ்கோபிக் வந்து வரும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து எதிர்பார்த்துருந்தோம். ஆனால் இந்த பைக்கில் இப்போ யூஎஸ்டி ஃபோக்ஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. யூஎஸ்டி அப்படின்னா அப்சைட் டவுன் ஃபோர்க் சஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சஸ்பென்ஷன் கொடுக்கறதுனால வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரைடிங் கம்ஃபர்ட் அப்படின்றது நல்லாயிருக்கும். ஓவராலாக இந்த பைக் வந்து சூப்பராக இருக்கும். அதோட லுக் அப்படின்றது வந்து டோட்டலாக சேஞ்ச் பண்ணிடும். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த மாதிரி 180 சிசியில் வரக்கூடிய முதல் பைக் இதுதான். ஏன் இதுக்கு போட்டியாக இருக்கக்கூடிய அப்பாச்சியாக இருக்கட்டும், இல்லை பஜாஜ் சீரீஸில் இருக்கக்கூடிய NS200 இருக்கட்டுமே, அவங்களுமே நார்மல் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. நார்மல் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுக்கறது வந்து அந்த பைக்கோடைய லுக்குக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான லுக்கு தான் கொடுக்குமே தவிர, ஒரு யூஎஸ்டி ஃபோக்ஸ்னு வரப்போ நிஜமே ரொம்ப அட்ராக்டிவான ஒரு லுக்கை வந்து அது ஏற்படுத்தி கொடுக்கும். மூணாவது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எல்இடி செட்டப். ஃப்ரண்ட்டில், பேக்கில், சைடில் இண்டிகேட்டர்னு சொல்லிட்டு இருக்குது, எல்லாத்தையுமே எல்இடிக்கு மாற்றிட்டாங்க. எல்இடின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல விசிபிலிட்டி கிடைக்கும். இதுக்கு முன்னாடி இந்த வெர்ஷனில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்இடி தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் சைடில் இருக்கக்கூடிய இண்டிகேட்டர்லாம் வந்து ஹாலஜனில் கொடுத்துருந்தாங்க. இப்போ இருக்கக்கூடிய பைக் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எல்இடி செட்டப். அது மட்டும் இல்லை, நல்லா ஷார்ப்பான ஒரு அக்ரெசிவான டிசைனில் வந்து சைடில் இருக்கக்கூடிய இண்டிகேட்டர்லாம் கொடுத்துருக்காங்க. அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ எல்இடி செட்டப் நிஜமாக ரொம்ப சூப்பராக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்னு பார்க்குறப்ப நெகட்டிவ் எல்சிடி டிஸ்பிளே அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதாவது முன்னாடி இருந்த டிஸ்பிளே விட இப்போ இருக்கக்கூடிய டிஸ்பிளே அப்படின்றது வந்து நிஜமாக சூப்பராக இருக்கும். ஓவராலாக இதில் வந்து நிறையா ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது கியர் இண்டிகேட்டரு, டாக்கோமீட்ரு, ஸ்பீடோமீட்ரு, இன்னும் நிறைய விஷயங்கள் ஓவராலாக ஃபுல்லாக எக்யூப்டாக மாற்றிட்டாங்க. இதுக்கு அடுத்ததாக பார்க்கக்கூடிய 5வது விஷயம் என்ன அப்படின்னா ஓவரால் லுக்குன்னு பார்க்குறப்ப இந்த பைக் வந்து ரொம்ப அக்ரெசிவான டிசைன். அதுலேயுமே வந்து டேங்க் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முன்னாடி இந்த டேங்கை விட இது இன்னும் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ ஓவரால் அந்த டிசைன் அப்படின்றது வந்து நிஜமாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அந்த பைக்கில் அந்த டேங்கில் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க, அதுவுமே நிஜமாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்ஜின் கவுல் அப்படின்றது வந்து பழைய பைக்ஸில் வந்தது கிடையாது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய பைக்ஸில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இன்ஜின் கவுல் ஆட் பண்ணதுமே வந்து அந்த பைக்கோட அக்ரெசிவ்னஸ் அப்படின்றது வந்து அதிகப்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கடுத்து பார்க்குறப்ப இந்த ஸ்பிட் சீட் செட்டப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த பைக்கோட சீட்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 2 சீட்டாக வரும், சிங்கிள் சீட்டாக வராமல் 2 சீட்டாக வரும். ஸோ அதுவுமே வந்து இந்த பைக்குக்கு பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ஓவராலாக இந்த பைக்குக்கு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 5 விஷயம் எனக்கு நிஜமாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்கள். ஓகே, இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை.